இந்த யவீரு என்கிற இந்த மனுஷன் வந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தன்னுடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறாள், அவளை என்னால பார்க்க முடியல, அவளுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா, எப்படியாவது அவளை மீட்டு எடுக்கணும், எப்படியாவது ஆண்டவர் அவளை சுகப்படுத்துவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில ஆண்டவரை தேடி இந்த மனுஷன் வருகிறான். அப்போ ஆண்டவர் உடனே சொல்றாரு, நான் வரலன்னு சொல்லல, இல்ல இங்க இருந்துட்டே நான் சுகப்படுத்துறேன் அப்படின்னும் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அவனோடு கூட சேர்ந்து பிரயாணப்படுகிறார். ஆனால் இடையிலே நம்ம வாசித்தது ஒரு பெரிய சம்பவம் அங்க நடக்கிறது. பல வருடங்களாய் வியாதியாக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த சகோதரிக்கு சுகத்தை கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷத்துல ஒரு செய்தி வருது, நீ எந்த மகளுக்காக போதகரை பார்க்க போனாயோ, நீ எந்த மகளுக்காக நீ ஜெபிக்கிறதற்காக அவரை கூட்டிட்டு வந்தாயோ, அந்த மகள் இப்போ உயிரோட இல்ல, அந்த மகள் இறந்துட்டா. அந்த மகள் இறந்து போனதுனால இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இருந்த கடைசி நம்பிக்கை என்ன அப்படின்னா, என் ஆண்டவர் தொட்டால் என் பிள்ளை சுகப்படுவாள், என் ஆண்டவர் வந்தா என் மகளுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். அங்க இருக்கிற பலர் சொல்லி இருக்கலாம், ஐயா இது எங்க சுகமாக போகுது, கண்டிப்பாக அற்புதம் நடக்க போறது இல்லை, நீங்க போக வேண்டாம், உங்க பிள்ளைய பார்த்தாலே தெரியுது, இன்னும் 2 மணி நேரம் கூட தாங்காது, இன்னும் 1 மணி நேரம் கூட தாங்காது. சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் நெகட்டிவான வார்த்தைகளை பேசினாலும் இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இல்ல, நான் கடைசியா ஒரு முயற்சி எடுப்பேன், எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் என் இயேசுவால சுகப்படுத்த முடியும், என் இயேசு அற்புதம் செய்வார்.